புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் கல்லூரி கல்வி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்பதை மாற்றி 10ஆம் வகுப்பு வரை உயர்நிலை கல்வி, அதற்கு பிறகு மேல்நிலை கல்வி 2 ஆண்டுகள் +1 +2 என்று 12 ஆண்டுகளும் நமக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற மேல்நிலை பள்ளிகளை உருவாக்கினார். தமிழ்நாட்டின் கல்வி விழுக்காடு என்பது உயர்கல்வியில் உயர்ந்தோங்கியது. அதிலும் குறிப்பாக பெண்களுடைய கல்வி மேம்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்பதற்காக இடைநிற்றல் இல்லாமல் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான் இலவச மிதிவண்டி சைக்கிள் வழங்குகின்ற திட்டம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியில் ஒரு மேம்பட்ட நிலையை உருவாக்கினார். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். தேர்தல் தொடங்கிறதுக்கு முன்னையே 6 மாதமா திமுக ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏதோ நாங்க தான் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எங்க குடும்பம் தான் ஆட்சி நடத்தும், நான் ராஜராஜ சோழன், என் பையன் ராஜேந்திர சோழன், என் பேரன் குலோத்துங்க சோழன்னு கதை விட்டுக்கிட்டு இவங்க ஆட்சி தொடரும், இவங்க குடும்பம் தான் ஆட்சி செய்யும், மக்களை ஏமாத்துறதுக்கு அரசு கஜானாவை காலி பண்ணி எல்லா விளம்பரங்களையும் செஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும் முதல் பக்க விளம்பரம் ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. பாவம் பசங்கள்லாம் படிச்சு அவங்க தேர்வு எழுதி அவங்க அதிக மார்க் வாங்கன்னா அது ஸ்டாலினுடைய சாதனை விளம்பரம் பண்ற ஒரு கோமாளித்தனம் தமிழ்நாட்டில தான் இருக்கும். ஏற்கனவே தொடர்ந்து இது போன்ற வளர்ச்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் இருந்த காலத்தில் கல்வித்துறையில் அன்னைக்கு உயர்கல்வின்றது வெறும் SLCன்றது 11வது. அதுக்கு பிறகு கல்லூரியில போய் PUC படிப்பாங்க, அல்லது தொழில்நுட்ப கல்லூரிகள்ல PTC படிப்பாங்க. ப்ரீ டெக்னிக்கல் கோர்ஸ், ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு PUC PTC என்ற கல்வி முறை தான் இருந்தது. 11+1 அதுக்கு பிறகு கல்லூரி. அப்போ ஒரு பேச்சுலர் டிகிரி படிக்கணும்னா கூட பள்ளி கல்வி முடிச்சு அதுக்கு பிறகு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படிச்சு அதுக்கு பிறகுதான் பேச்சுலர் டிகிரி படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு போகணும். இந்த முறை 11ஆம் வகுப்பு பள்ளி இறுதி தேர்வோடு பலர் கல்லூரி கனவுகள் நிறைவேற முடியாத ஒரு நிலை இருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு போதுமான கல்லூரிகள் இல்லை, ஓரளவுக்கு உயர்நிலை பள்ளிகள் இருந்தது. அதனால உயர்நிலை பள்ளியில படிச்சுட்டு அதுக்கு பிறகு கல்லூரிக்கு போகாம நிறைய கிராமப்புறத்து மாணவர்கள், ஏழை மாணவர்கள், வசதியற்ற குடும்பத்து மாணவர்கள், இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய வாழ்வாதாரம், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றவர்கள் அந்த கல்வியை தொடர முடியாமல் இருந்து விட்டார்கள். அதனால் உயர்கல்வி விகிதம் தடைபட்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் கல்லூரி கல்வி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்பதை மாற்றி 10ஆம் வகுப்பு வரை உயர்நிலை கல்வி, அதற்கு பிறகு மேல்நிலை கல்வி 2 ஆண்டுகள் +1 +2 என்று 12 ஆண்டுகளும் நமக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற
மேல்நிலை பள்ளிகளை உருவாக்கினார். உயர்நிலை பள்ளிகளை எல்லாம் தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளிகளாக மாற்றி கல்லூரியில் கற்க வேண்டிய கல்வியை பள்ளிகள் கற்கின்ற ஒரு நிலையை உருவாக்கினார். அதை தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார். பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், இப்படி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இருந்த நிலையை மாற்றி அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு வளர்ச்சிக்காக மேல்நிலை கல்வி பயில்வதற்காக பல்வேறு கல்விக்கூடங்கள் பல்கலைக்கழகங்களாக உருவாக்கப்பட்டன. அதனுடைய விளைவாக கல்வி மேம்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் உருவான சுயநிதி கல்லூரிகள் என்று சொல்லப்பட்ட அந்த பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டதனுடைய விளைவாக எல்லோரும் தொழில்நுட்ப கல்வி கற்கின்ற ஒரு வாய்ப்பும் சிறப்பும் கிடைத்தது. அதனுடைய விளைவாக தமிழ்நாட்டின் கல்வி விழுக்காடு என்பது உயர்கல்வியில் உயர்ந்தோங்கியது. அதிலும் குறிப்பாக பெண்களுடைய கல்வி மேம்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்பதற்காக, இடைநிற்றல் இல்லாமல் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான் இலவச மிதிவண்டி சைக்கிள் வழங்குகின்ற திட்டம். அந்த திட்டம் வந்ததற்கு முதலில் பெண்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஏனென்றால் பெண்கள் அருகில் இருக்கின்ற தொடக்க பள்ளிகளில், நடுநிலை பள்ளிகளில் கல்வி கற்று விடுவார்கள். ஆனால் உயர்நிலை பள்ளிகளில் போக வேண்டும் என்றால் உயர்நிலை பள்ளிகள் பெரும்பாலும் கிராம பகுதிகளில் அருகில் இருப்பதில்லை. அது நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்ற காரணத்தால் அந்த பெண்கள் கல்வி கற்பதற்கு நீண்ட தூரம் போக முடியாத ஒரு நிலை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பல கிராமங்களை கடந்து அவர்கள் பள்ளிக்கு சென்று விட்டு வீடு திரும்புகின்ற பொழுது இரவு வந்துவிடும். அந்த இரவு நேரத்தில் வருகின்ற பொழுது பெண்கள் தனியாக வருவதற்கு அச்சப்படுவார்கள். இன்னும் சில இடங்களில் சில காலிகள் வேலை இல்லாதவர்கள் அந்த பெண்களை ஏதாவது துன்புறுத்துவார்கள். அந்த பெண்களை பாலியல் ரீதியாக தொல்லை தருகின்ற மனநிலையில் இருப்பவர்கள் அதை செய்வார்கள். இப்படி நிகழ்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த கிராமத்தின் வழியாக வருகின்ற பொழுது அந்த கிராமத்திலே சில இடங்களில் இருக்கின்ற காளிகள் செய்கின்ற சேட்டைகள் அந்த பெண்களால் தடுக்க முடியாத பாதிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண்கள் அழுது கொண்டு வீட்டிற்கு வந்து, இந்த ஊரில் இந்த இடத்தில் இப்படி செய்கிறார்கள், நான் தனியாக வருகின்ற பொழுது என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை துன்புறுத்துகிறார்கள் என்றெல்லாம் வீட்டில் வந்து அந்த குழந்தை பெற்றோரிடம் அழும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் 1-2 முறை தடுக்க முயற்சிப்பார்கள். அது முடியாத போது, சரி நீ படித்தது போதும், நம்முடைய குடும்பமானம் போய்விடக் கூடாது, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஒழுக்கக்கேடு என்ற அவப்பெயர் வந்துவிடக் கூடாது, அதனால் நீ படிக்க தேவையில்லை, அப்படி போகாதே என்று கற்பதை நிறுத்தி விடுவார்கள். இப்படி இடைநிற்றல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இதை போக்கத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இலவச மிதிவண்டி சைக்கிள் வழங்குகின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த திட்டத்தின் வழியாக பெண்கள் தன்னந்தனியாக கிராம பகுதிகளிலிருந்து பள்ளிக்கு சென்று +1 +2 படிக்கின்ற மாணவிகள் அனைவருக்கும் அந்த சைக்கிள் வழங்கப்பட்டது. அதனால்தான் பெண்களுடைய இடைநிற்றல் இல்லாமல் கல்வி கற்பதற்கு தமிழ்நாட்டு கிராம பகுதி பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, மாணவிகளுக்கு ஒரு சிறப்பை உருவாக்கி கல்வியை கற்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அந்த திட்டம் பெண்கள் மட்டும்தான் நீண்ட தூரம் போகிறார்கள், நாங்களும் போகிறோம் என்று மாணவர்கள் கேட்டதற்கு பிறகு அந்த திட்டம் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு இன்று வரை தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 17-18 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும்
+1 +2 படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்குகின்ற திட்டம் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தினுடைய விளைவாக தமிழ்நாட்டில் உயர்கல்வி கற்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை கூடியதோடு இடைநிற்றல் இல்லாமல் கல்வி கற்கின்ற நிலை ஏற்பட்டது. இப்படி ஒவ்வொன்றிலும் பார்த்து பார்த்து செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னும் சொல்ல போனால் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கல்விக்கூடங்களை திறந்து மதிய உணவு திட்டத்தை அங்கே இருக்கின்றவர்கள் செல்வந்தர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களுக்கு உணவு வழங்குகின்ற இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் மாணவர்கள் கல்வி கற்க வருவார்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார். அதை மாற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு கூடங்களை உருவாக்கி மத்திய சத்துணவு திட்டத்தை வழங்கினார். அதற்கென்று ஒரு பணியாளர்களை நியமித்து அமைப்பாளர், உதவியாளர் என்று பணியாளர்களை நியமித்து அவர்கள் வழியாக எல்லா பள்ளிகளிலும் சத்துணவு கூடங்களை உருவாக்கி மதிய உணவுக்காக மாணவர்களை பசியில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கல்வி கற்க செய்தார். அன்றைக்கு கூட சில அரசியல் எதிரிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவர்களிடம் பாடப்புத்தகத்தை தருவதற்கு பதிலாக தட்டேந்த வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் என்றெல்லாம் அவரை இழிவாகவும் மலிமாகவும் விமர்சித்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் உண்டு. அப்படிப்பட்ட அந்த திட்டம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவை சாப்பிட்டு நாங்கள் இன்றைக்கு உயர்நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற எல்லோரும் அந்த திட்டத்தின் விளைவாக பயனடைந்தோம் என்று நம்புகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டத்தை தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுவும் மாணவர்கள் கல்வி கற்கின்ற, தமிழ்நாட்டின் கல்வி கற்கின்ற நோக்கம் விரிவடைகின்ற, வளர்ந்திருக்கின்ற அடிப்படை காரணமாக இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக மேம்பட செய்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள். இந்த திட்டங்களின் விளைவாக இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியில் ஒரு மேம்பட்ட நிலையை உருவாக்கினார். அதிலும் உயர்கல்வியில் ஒரு சாதனையை படைத்தார். பெண்கள் உயர்கல்வியில் இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு உயரத்தை தொட்டு காட்டினார். அவர் காலத்தில்தான் இந்தியாவின் உயர்கல்வி பயில்கின்ற பெண்களினுடைய சராசரி விழுக்காடு 27 இருந்த போது தமிழ்நாட்டின் சராசரி விகிதம் 54.2 உயர்த்தினார். அதை போல உயர்கல்வியில் படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 54 உயர்த்தினார். அவருடைய ஆட்சி காலத்தில் 8 சட்ட கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் அதற்கு முன்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டில் 18 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. 7 மருத்துவக் கல்லூரிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சாதனையாக உருவாக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஒரு வெட்கக்கேடு என்னவென்றால் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட உருவாக்கவில்லை. ஸ்டாலினுடைய ஆட்சியில் மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் கருணாநிதி ஆட்சியில் கூட ஒரு மருத்துவக் கல்லூரிகள் உருவாகியது இல்லை. இன்னும் சொல்ல போனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து மாணவர்களிடம் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர்களை தன்னுடைய பினாமிகளாக வைத்துக் கொண்டு செய்தவர்கள் திமுகவினர். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் அந்த மருத்துவக் கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக உருவாக்கி சாதித்து காட்டினார்கள். அரசுடைய நிதியும் தமிழ்நாடு அரசினுடைய நிதியாக 40 விழுக்காட்டையும் சேர்த்து மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. இப்படி ஒவ்வொரு நிலையிலும்
தமிழ்நாட்டை வளர்ச்சிமிக்க மாநிலமாக உருவாக்கியவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த நிலையில்தான் நீட் என்கின்ற மருத்துவக் கல்லூரியில் இடம்பெறுவதற்கான ஒரு தேர்வு முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது, கேபினட் குழுவில் இருந்தபோது, கொள்கை வகுக்கும் இடத்தில் இருந்தபோது உருவாக்கப்பட்ட அந்த நீட் தேர்வு முறை அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது. அதை முன்மொழிந்தவர் அன்றைக்கு சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த திமுகவினுடைய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காந்தி செல்வன். அவர்தான் அந்த மசோதாவை சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்து நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்து இதை நிறைவேற்றி தாருங்கள் என்ற கோரிக்கையை வைத்தவர். அதற்கு பிறகு அது நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. எப்படி இந்தியாவில் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் மருத்துவக் கல்லூரி பயின்று வெற்றி பெற்று தேர்வெழுதி வெற்றி பெற்று வந்தாலும் அவர்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கின்ற மத்திய மருத்துவ நிறுவனத்தினுடைய ஒப்புதல் பெறாமல் அவர்கள் பணி செய்ய முடியாதோ, எப்படி சட்டக்கல்வி பயின்றால் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய தேர்வெழுதி அவர்களுடைய பதிவு இல்லாமல் வழக்கறிஞராக வக்காலத்து ஃபைல் செய்ய முடியாதோ, அதுபோல மருத்துவ கல்வி கற்க வேண்டும் என்றால் நீட் தேர்வு எழுத வேண்டும் என்ற சட்ட நடைமுறை இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. இப்படி நடைமுறைக்கு வந்தபோது தமிழ்நாட்டிற்கு விலக்கு கேட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காரணத்தால் சில ஆண்டுகள் விலக்கு பெற்றார். ஆனால் அந்த விலக்கு உச்ச நீதிமன்றம் இந்த விலக்கை தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து தர முடியாது என்று தடுத்து நிறுத்தியதற்கு பிறகு வேறு வழியில்லாமல் சட்ட திருத்தம் கேட்டு சட்டமன்றத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 2 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பினார். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆட்சி மாற்றம் வந்தது. அந்த ஆட்சி மாற்றத்திற்கும் போது கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை சார்ந்தவர்கள் மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, அவருடைய மகன் உதயநிதி தேர்தல் நேரத்திலே சொன்னார், எங்க அப்பா பாக்கெட்ல பேனா இருக்கு, நீங்க அவரை முதலமைச்சராக்குங்க, போய் அவருக்கு ரகசியம் தெரியும், வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு நீட்டை நீக்கிடுவோன்றாரு. இப்போ 5 வருஷம் முடிச்சுட்டாங்க. இப்போ நீட்டை நீக்கலன்னா அவங்க அதை பத்தி கவலையே படல. ஆமா, நீட்டை நீக்க முடியல, மத்திய மோடி நீக்கலன்றாங்க. ஏற்கனவே மன்மோகன் சிங் அரசு திமுகவினுடைய ஆதரவோடு, திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போடு, திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் இருந்தபோது கொண்டு வரப்பட்ட நீட்டு மன்மோகன் சிங் நீக்கலன்னு சொல்றாங்க. சரி, இதுதான் சொன்னாங்களே, சரி நீட்டை நீக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களேன். ஆமா, நீட்டை நீக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தோம், நாங்க இல்லை நான் சொன்னோம். அதுக்குதான் டிஎன்பிசி எக்ஸாம் நீக்கிட்டோமேன்னு இந்த ஆண்டு குரூப் 2, குரூப் 2A, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமையே நீக்கிட்டாங்க. கேட்டா நீட்டை நீக்க முடியல, அதனால தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமை நீக்கிட்டோன்னு அவங்களெல்லாம் ஆல் டிக்கெட்டு கொடுத்து எக்ஸாம் சென்டருக்கு வர வச்சு அவங்க பாவம் 6 மாசம் கோச்சிங் எடுத்து படிச்சு தேர்வுக்கு தயாராகி வந்தவங்கலாம் எக்ஸாமே கிடையாது, நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்போ கேட்டா இது டெக்னிக்கல் ஃபால்ட்டு. சிந்தித்து பாருங்க, ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத இந்த அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீட் இந்த பாதிப்பு வந்தப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் பார்த்தாரு, இது தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பை தருகிறது. ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்து மக்கள், தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள், அரசு பள்ளியில் படித்தவர்கள் எல்லாம் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாத, அவர்கள் பொருளாதார ரீதியில் அவர்கள் வளம் பெற்றவர்களாக இல்லாத காரணத்தால் அவர்கள்
தனி கோச்சிங் என்று சொல்லக்கூடிய இந்த விலையுயர்ந்த கல்வியை பெற முடியாத நிலை ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு இரையாகிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படித்த ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு ஆண்டுதோறும் 600-700 பேர் மருத்துவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த மாணவர்கள் எல்லாம் கல்வி கட்டணம் கட்ட முடியாது, அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாத அந்த மாணவர்கள் இப்படி கல்வி கட்டணம் கட்டுவாங்க நினைச்சு அதை சொன்னதுனால உடனடியா அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் உள்பட அனைத்தையும் அரசாங்கமே தரும் சொல்லி சட்டம் இயற்றி இன்று வரை ஆண்டுதோறும் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி கனவை நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புத சாதனையை செய்து 11 மருத்துவக் கல்லூரிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை சாதனையாக சேர்த்து பார்த்தால் 18 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கியது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளில் 7.5 விழுக்காடு கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடையும் நடைமுறைக்கு கொண்டு வந்த இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றினார். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்படி எந்த சாதனையும் செய்யாம, ஆனா ஸ்டாலின் இன்னைக்கு மாணவர்களை நான் எல்லாரையும் மேம்படுத்தின கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. சரி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா என்ன பண்ணீங்கன்னா, நாங்க தான் கிராம பகுதிகளில் மாணவர்களுக்கு வழிகாட்டிட்டோம். என்ன வழிகாட்டினோன்னா 208 ஸ்கூலை மூடிட்டோமே. ஒரு வருஷத்துல 208 ஸ்கூலை மூடிட்டு எல்லாரும் தனியார் கல்வியை கற்க விட்டுட்டு எல்லாரையும் கொண்டு போய் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பள்ளிகள் வளர்ந்திருக்கிறது. அரசு பள்ளிகள் தேய்ந்து 208 பள்ளிகள் இந்த ஆண்டு மட்டும் மூடி இருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்கப்படாம கல்வியில் எல்லாரும் உயர்ந்துட்டாங்கன்னு சொல்றாரு. உயர்ந்துட்டாங்க. இன்னைக்கு இது இருமொழி கொள்கை, நாங்கள் தமிழை காப்போம். எங்க காப்பீங்க? தமிழ் வழி கல்விக்கான 208 பள்ளிகள் தமிழ் வழியில படிக்கிற மாணவர்களுக்கான பள்ளிகள். இந்த பள்ளிகள்லாம் மூடி இருக்கு. அவங்க மூணவங்களாம் எங்க போயிருக்காங்கன்னா மத்திய சிபிஎஸ்இ பள்ளிக்கு போயிருக்காங்க. இவங்களே எல்லாருக்கும் மத்திய கல்வி திட்டத்தில் கல்வி பயில வழிவகை செய்துவிட்டு அரசு பள்ளிகளை தரம் குறைந்த நிலையில் வைத்துவிட்டு இந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கல்வியை சீரடித்து விட்டு, இன்னும் சொல்ல போனால் ஓராண்டில் 208 பள்ளிகளை மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நாங்க தான் இந்தியாவிலே முதலிடம் பெற்றோம் சொல்றாங்க. அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல உயர்கல்வியில் இந்தியாவில் தமிழ்நாடு 54 விழுக்காடு இருந்தது. ஆனா 48 குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு தன்னுடைய நிலையில் இருந்து பின்னோக்கி போயிருக்கு தமிழ்நாடு. ஆனாலும் இவங்க புள்ளி விவரப்படி நாங்க தான் முதலிடத்துல இருக்கிறோம், மற்ற மாநிலங்களை விட நாங்கள் அதிகமா இருக்கோம், இந்தியாவுடைய சராசரி 27 இருந்து நாங்க உயர்ந்து இருக்கிறோம் சொல்லி அதை ஒரு பக்கமா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. கேவலமா இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சர். இன்னைக்கு என்ன சொல்றாரு? எல்லா பள்ளிகளும் எல்லா வீட்லயும் எங்களுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. என்ன சேர்ந்திருக்கு? அப்படி சேர்ந்திருந்தாங்க ராத்திரி தூக்கத்துல எழுந்து உடனடியா உத்தரவு போட்டு காலையில் 5000 ரூபாய் கொடுத்தீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு தருவோம்னு சொன்னாரு. அதை பார்த்து பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ராத்திரியா திட்டம் போட்டு காலையில எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்குள்ள பயம், எதை பார்த்தாலும் பயம், தன்னுடைய நிலத்தை பார்த்தா பயம், தன்னுடைய இந்த ஒரு படத்துல கமலஹாசன் சொன்ன மாதிரி பயந்து போய் இவரே யாரோ ஒருத்தர் போற மாதிரி கோர்ட்டுக்கு கேஸ் போடுற மாதிரி, அந்த கேஸ்ல நீதிபதி தீர்ப்பு தரா மாதிரி, அங்க இருந்து நரேந்திர மோடி அதை கையை பிடிக்கிற மாதிரி, இதையெல்லாம் ஒரு பித்துக்குழித்தனமா கனவு கண்டுட்டு இவரை அறிக்கை விடுறாரு. இதை எதிர்ப்பதற்கு சிலர் முயற்சித்தாங்களாம், தடுப்பதற்கு சிலர். யார் தடுத்தாங்க? நாங்க தான் 2000 ரூபாய் தருவோம்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்றாரு. நாங்க இன்னும் கொடுன்னு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா பொங்கல் நேரத்திலேயே புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்றாரு, நாங்கள் கொரோனா காலத்திலிருந்து விடுபட்டு வந்தவுடன் 2021 2500 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தந்து 14 வகையான உணவு பொங்கல் பொருட்களை தந்தோம்.
அப்போ இதே ஸ்டாலின் சொன்னாரு இன்னொரு 1500 போட்டு 5000 கொடுங்கன்னாரு. அப்போதான் நீங்க சொன்னீங்கல்ல 5000 கொடுங்கன்ட்டு, இப்ப 5000 கொடுங்கன்ட்டு இந்த பொங்கலுக்கு முன்னால புரட்சி தமிழர் எடப்பாடியாரு பல பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாரு, பல அறிக்கைகள் விட்டாரு. ஏன் 5000 தரல? அப்போ அவருக்கு என்னன்னா, அப்ப நிதி இல்ல, இத கொடுக்கலன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் கனவு கண்டு திடீர்னு கோடை கால உதவியா 2000 சேர்த்து முன்பணமாக 3000 போட்டு மொத்தம் 5000 தரேன் ராத்திரியா தந்தீங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? 1,31,00,000 பேருக்கு இன்னைக்கு 5000 கொடுத்ததா, அக்கௌண்ட்ல போட்டதா ஸ்டாலின் பெருமையா பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த 1,31,00,000 பேர் குடும்ப தலைவி என்றால், ஏற்கனவே 1,13,00,000 பேருக்கு கடந்த 27 மாசமா மாசம் 1000 கொடுத்துட்டு வந்தீங்கல்ல. ஆனா அப்போ அவங்களுக்கு கிடைச்ச அந்த 1000 இந்த 18 லட்சம் பேருக்கு ஏன் கிடைக்கல? இன்னைக்கு வெறும் இந்த திட்டத்துல 18 லட்சம் பேருக்கு வெறும் 5000 தான் கொடுத்துருக்கீங்க. ஆனா 1,13,00,000 பேருக்கு ஏற்கனவே ஒரு 28 மாசமா 1000 கொடுத்துட்டு வந்தீங்க. இப்போ அதுவும் இதுவும் ஒண்ணு தானே நீங்க சொல்றீங்க? குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் கொடுத்தா அந்த 1,13,00,000 பேருக்கு கிடைச்ச அந்த உதவித்தொகை இந்த 18 லட்சம் பேருக்கு ஏன் தரல? அது தர வேண்டாமா? சரி, நீங்க இந்த உங்க கணக்கெல்லாம் இது ஏமாத்துற கணக்கு, தில்லுமுள்ளு கணக்கு, மக்களை தேர்தல் நேரத்தில் திசை திருப்புகின்ற கணக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், அந்த வாங்குற மக்களுக்கும் தெரியும். நான் கேட்கிறேன், நீங்க இதுவரைக்கும் நலத்திட்ட உதவிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து நடைமுறையில் இருந்த 20 கிலோ விலையில்லா அரிசி எத்தனை பேர் கொடுக்குறோம்? 2,24,00,000 பேர் கொடுக்குறாங்கல்ல. அவங்க எல்லாம் அந்த இலவச அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க, அல்லது அரிசியை அவங்களுக்கு விலையில்லாம தர்றதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கிறது, ஒரு பொருளாதார மேம்பாடு கருதான அது தரும். அப்போ 20 கிலோ அரிசி வாங்குவதற்கு தகுதி உள்ள அந்த குடும்ப தலைவிகள் இந்த ஸ்டாலின் தர உதவியை பெறுவதற்கு ஏன் தகுதி இல்லாம போனாங்க? 2,24,00,000 குடும்ப அட்டைகளுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த விலையில்லா அரிசி இன்றைக்கும் மாதந்தோறும் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் தந்துகிட்டு இருக்கோம். அப்போ அரிசி வாங்க, விலையில்லா அரிசி பெற தகுதி உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் ஏன் இன்னைக்கு நீங்க கொடுத்த 1000 போய் சேரலன்றதா கேள்வி. நீங்க உங்க கணக்கு பிரகாரம் 1,31,00,000 பேர் கொடுத்தன்னா 2,24,25,00,000 பேர்ல ஏன் 1 கோடி பேர் கிட்ட நீங்க விட்டுட்டீங்க? வெற்றிக்கு 1,31,00,000 ஓட்டு போதும்னு நினைச்சிட்டீங்களா? இந்த 1,31,00,000 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அவங்களுக்கு லஞ்சமா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற மகிழ்ச்சியில நீங்க இருக்கீங்களா? அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 1000 கொடுத்ததுனால எல்லா குடும்ப தலைவிகளும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஏறத்தாழ 1 கோடி குடும்பங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்களா உறுதிப்படுத்துகிறீங்களா? என்ன அடிப்படை உங்களுக்கு? இலவச அரிசி வாங்குற தகுதி இருக்கவங்களுக்கு இந்த 1000 வாங்க தகுதி இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்த 20 கிலோ விலையில்லா அரிசி மாதந்தோறும் பெறுகின்ற 2,24,25,00,000 குடும்பங்கள் இந்த 1000 மாதந்தோறும் வழங்குகின்ற 1000 எதிர்பார்த்ததுல என்ன தவறு? அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? நீங்க யார் தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு? அவங்களுக்கு தகுதி இருக்கிறதுனால தானே விலையில்லா அரிசி தரீங்க. அப்போ நீங்க வெளிப்படையா
இதை ஏமாற்றுகின்ற திட்டம். அதனாலதான் இன்னைக்கு இந்த திட்டத்துல பாதிப்பு இவங்க என்ன செய்யறோன்றத தெரியாம பதட்டத்துல இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்து மக்களுடைய வாக்குகள் எல்லாம் நாங்க வாங்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியா புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவான முதல் கட்ட வாக்குறுதியில சொல்லியிருக்காரு. இந்த 1,31,00,000 பேருக்கு மட்டும் இல்ல, இலவச அரிசி வாங்குகின்ற 2,24,00,000 பேருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடன், புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரான உடன் 2,24,00,000 குடும்பங்களுக்கும் மாசந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காரு. அது செய்வார், சொன்னதை செய். நாங்க இலவச 20 கிலோ விலையில்லா அரிசி தந்து இன்றைக்கும் மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுபோல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரிசி அட்டை வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் அதுல எந்தவித பொருளாதார பாகுபாடு இல்லாமல் அடித்தட்டு மக்களுடைய ரேஷன் அட்டையை பயன்படுத்துகின்ற அனைவரும் நல்வாழ்வுக்காக இலவச அரிசி பெறுகின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் மாசந்தோறும் அவர்களுடைய கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு வழங்கி இருக்கிறார். இப்படியெல்லாம் குழப்பம் பண்ணிட்டு இன்னைக்கு திசை திக்கு தெரியாம இன்னைக்கு மக்கு தேர்வு எழுதின மாதிரி இன்னைக்கு தேர்வை சந்திக்க தயாராகிட்டு இருக்கிறது திமுகவும் ஸ்டாலினும். அப்பாவும் மகனும் என்ன பேசணும் தெரியாம ஏதோ உளறிட்டு சவால் விட்டுட்டு இருக்காங்கன்னா, எங்களை எதிர்க்கிறதுக்கே ஆள் இல்லை, நாங்க யாரை பார்த்தும் பயப்படல, ஆனா எடப்பாடி பழனிசாமி எங்களை அடிக்கிறாரு, எங்களை பிடிக்கிறாருன்னு போய் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசு விழாக்களையும் மற்ற அரசு நிகழ்ச்சிகள்லயும் போய் இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, அதிகாரம் இருக்குன்ற திமிர்ல இவங்க நின்றுட்டு சவால் விடுறாங்க. இவங்க இதுவரைக்கும் தேர்தல் களத்தை பார்த்து நடுங்கிட்டு இருக்காங்க. கூட்டணி பலமா இருக்கு, நாங்க கூட்டணிய 10 வருஷமா இருக்கு, 20 வருஷமா இருக்கு, 100 வருஷமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டணி உடன்பாடு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன பேசுறதுன்னு தெரியாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. நாங்க பாலகிருஷ்ணன் சொல்லிட்டாரு, தீர்மானம் போட்டாருன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க. உடனடியா 22ஆம் தேதி குழு அமைக்கிறேன், குழு அமைச்சு எங்களை பேசுவாங்கன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? இன்றைக்கு டெல்லியில இருந்து ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சாங்க ராகுல் காந்தி. அந்த கடிதத்துல 32 இடமும் அமைச்சரவையில் பங்கும் மாநிலங்களவை உறுப்பினரும் கேட்டு கொடுத்ததா அவங்க அதை பார்த்த உடனே ஸ்டாலின் டென்ஷன் ஆகி, நீங்க போறது இருந்தா வெளியே போறதுக்கு முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனதா சொல்றாங்க. அவர் பாவம் பாலகிருஷ்ணன் அதோட விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு கனிமொழி பேச்சு நடத்தி அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திமுக எப்படி இந்த தேர்தலை, இன்னும் சொல்ல போனால் கூட்டணி, இன்னைக்கு வலிமையான கூட்டணியும் இணக்கமான கூட்டணியும் ஒற்றுமையான கூட்டணின்னு சொன்ன கூட்டணி எப்படி கலங்கி போய் இன்னைக்கு சிதறி போகின்ற கூட்டணியா இருக்கின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும் நேற்று பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில கனிமொழியை பார்த்து பேசியிருக்காங்க. கனிமொழியை பார்த்து பேசிட்டு அவங்க சொன்னதை பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும். என்னன்னா, மாநிலங்களவை இந்த அதுக்கு பிறகு இந்த இவரு டெல்லி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு, நாங்கள் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தோம். மாநிலங்களவை சீட் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் இட பங்கீடு குறித்து ஆலோசித்தோம். அதுக்கு பிறகு சொல்றதுதான் காமெடி. சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் பேசி தொகுதிகளை இறுதி செய்வோம். அதை சொல்லிட்டு அடுத்து பேச்சுவார்த்தைக்கு திமுக குழு அழைக்கும் தேதிக்காக காத்திருக்கிறோம்.
அதிகார பகிர்வை விட முதலில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது பற்றி பேசினோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இறுதியா அந்த கனிமொழியை பார்த்து பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு கிரீஷ் ஷோடங்கர் சொல்றாரு, பேச்சுவார்த்தை சுகமா இருந்தது, தொகுதி பங்கீட்டில் மட்டும்தான் இன்னும் முடிவு செய்ய முடியல. அப்புறம் என்ன சுகமம், சரி ஏதோ ஒன்று போட்டோம். அதுக்கு அடுத்ததுதான் காமெடி. நாங்கள் அதிகமான தொகுதிகளை கேட்டுள்ளோம், முதலில் தொகுதி பங்கீட்டை முடிவுக்கு கொண்டு வரணுன்றாரு. அது மட்டும் இல்ல, அதுல அவர் ஒரு சொல்றாரு, நாங்க மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் சும்மா பேசி முடிச்சுக்கிட்டோம். உள்ளாட்சி தேர்தலுக்கும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்களாம், ஆனா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலையா. இப்ப என்ன உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எப்படிப்பட்ட கோமாளித்தனம் இன்னைக்கு அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாட்டுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் 190 இடங்கள் தொகுதிகள்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு களத்துல நிற்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் நாள்தோறும் களத்துல இருக்கிறாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் இன்னைக்கு நாள்தோறும் இன்னைக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கென்று தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் அவர்கள் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு நிர்வாகிகளை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் களத்தில் இருந்து அவர் இன்னைக்கு முழுமையா நாள்தோறும் அறிக்கை விடுறாரு. அங்கங்க பிரச்சாரத்துல அவர் கட்சியை தயார்படுத்திட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே செய்யாம இந்த கூட்டணி கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எனக்கு அதிக சீட்டு வேணும், உனக்கு அதிக சீட்டு வேணும், எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்றத மட்டுமே தேர்தல் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கிற இந்த கோமாளிங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப திமுக எங்க இருக்கு, தேர்தல்ல எப்படி இருக்குன்றத இன்னைக்கு பார்த்தா தெரியும். இப்படி திமுக இன்றைக்கு பலமிழந்தது மட்டுமல்ல, செயலிழந்து நிற்கிறது. இன்றைக்கு திமுக திரும்பி எட முடியாத ஒரு பாதிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஈடி வருமா, மோடி ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரான்னு அலறிட்டு எங்க போனாலும் ஐயோ ஈடி வருது, மோடி வராருன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிற ஒரு கோமாளி கூட்டம் இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தின் கடைசி சுவையை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு இந்து அறநிலையத்துறையின் சார்பில் கொளத்தூர் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில ஒரு புதிய கட்டிடத்தெல்லாம் திறந்து வச்சு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, கடைசியில இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வெற்றி வருதோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் நம்முடைய தொகுதியிலாவது ஜெயிச்சிருன்னு கொளத்தூருக்கு போயிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சர் சொன்னாங்க, ஒரு வீட்டுல 60 ஓட்டு 140 ஓட்டுன்னு சேர்த்து வச்சு கொளத்தூர் தொகுதியிலேயே 4000க்கு மேல திருட்டு ஓட்டு, நான் மேலிருந்த வாரியா பார்த்ததுலயே திருட்டு ஓட்டு இருந்தது. அப்போது திருட்டு ஓட்டு போட்டு தானே ஸ்டாலின் நீங்க ஜெயிச்சிங்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. கேட்டு ஏறத்தாழ 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஸ்டாலினால பதில் சொல்ல முடியல. கடைசியில பார்த்தா ஒரு 90,000 ஓட்டு கொளத்தூர் தொகுதியில இருந்து நீக்கிட்டாங்க. இப்போ இவருக்கு திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க எல்லாம் இனி செய்ய முடியாதுன்ற ஒரு நிலையில தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுத்து எஸ்ஆர் மூலமா நீக்கிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்றாரு, எப்படியாவது அந்த தொகுதியில நிக்கலாமா இல்ல வேற தொகுதியில நிக்கலாமான்னு தேடிட்டு இருக்காங்க. சேகர் பாபு நான் பாத்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் நில்லுங்கன்னு சொல்லி இவர் அவருடைய துறையில கட்டிடங்கள் திறப்புவிழாவுக்கு கூட்டு போயிருக்காரு. அதுல என்ன பேசியிருக்காருன்னா, முன் எப்போதும் இல்லாத முன்னேற்றத்தில் தமிழ்நாடு. இது புரியுதா பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், முன் எப்போதும் இல்லாத முன்னேற்றத்தில் தமிழகம். முன்ன இருந்தது மறுபடியும் நடந்தா அது முன்னேற்றமா? முன்ன இல்லாம ஒண்ணு மேல் நோக்கி போறதா முன்னேற்றம். இதுல என்ன முன் எப்போதும் இல்லாத முன்னேற்றம்? முன்னேற்றம்ன்றது ஏற்கனவே அங்க கல்லூரி இல்ல, கல்லூரி கொண்டு வந்தது முன்னேற்றம். அங்க கட்டிடங்கள் இல்ல, கட்டிடத்தை கட்டினது முன்ன எப்போதும் இல்லை. பின்ன முன்ன இருந்தா அதுக்கு பேர் முன்னேற்றம் இல்லையே. முன்ன இருந்ததை நீ பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு முன்னேற்றமா?
என்ன சொல்றோன்றது கூட தெரியாம எதையோ ஒண்ணு எவனோ எழுதி கொடுக்கறது, அது வந்து பஞ்சு டைலாக் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இவங்க பதட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பதவி பறிபோகிறது, பரிவாரங்கள் பறிபோக போகின்றன, நாம் பாதிக்கப்பட போகிறோம், அடிச்சு உலகம் முழுவதும் சேர்த்து வச்சிருக்கின்ற கொள்ளை பணம் நமக்கு கடைசியில தொல்லை பணமாக மாறப்போகிறது. இந்த பயத்துல இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஆட்சி அதிகாரம் போறது மட்டும் இல்ல, அதுக்கு முன்ன காங்கிரஸ் காலவாரிடமா நினைச்சிட்டு, அதுவும் காங்கிரஸ் கட்சிகிட்ட சொல்றாங்க, நீங்க மாநில கட்சிகளை வந்து மற்ற மாநிலங்கள்ல நீங்க வந்து இணக்கமா போவாதனால, அவங்கள வந்து அவங்க பேச்சை நீங்க கேட்காதனால நீங்க காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலத்திலும் காலி ஆயிட்டு வருது. அது மாதிரி இங்க வந்து எங்களை வந்து நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா காங்கிரஸ் கட்சி இங்கேயும் காலி ஆயிடும் சொல்லி அவங்கள மிரட்டிட்டு இருக்காரு. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் இவர் தேர்தலில் போட்டியிடவே முடியாது. ஆனாலும் இவர் வந்து ஒரு தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியை மிரட்டிட்டு இருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனா இவர்கிட்ட இழப்பதற்கு ஆட்சி மட்டும் இல்ல, இவர் இழந்தால், அந்த ஆட்சி இழந்தால் சிறை கம்பிகளுக்கு பின்னால் அவருடைய குடும்பம் இருக்கும். அவருடைய மகனை முதலமைச்சராக்கணும்னு நினைச்சாரு, அவருடைய மகனை அடுத்து வாரிசாக்கணும்னு நினைச்சாரு, கடைசியில் அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்புற நிலைக்கு வந்துருவாரு. அதனால இன்னைக்கு அவர் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார். ஒரு பயத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி பிதற்றுவாரோ அப்படி இன்றைக்கு அரசு செலவில், அரசு அதிகாரத்தில் இன்றைக்கு விளம்பரங்களை தந்து கொண்டு இன்றைக்கு பிதற்றி கொண்டிருக்கிறார். இந்த பிதற்றல் இன்னும் ஒரு 10-15 நாள்ல கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ் வந்ததுன்னா சரியா போயிடும். கடைசி நேர ஐசியூவில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய அந்த அசைவுகள் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனைகளாக பார்க்கப்படுகிறது. இது நிரந்தரம் இல்லை, இது அழிவின் நிலை. இந்த ஆட்சி ஒழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் திமுக இந்த தேர்தலில் துடை தெரியப்படும். அதை துடை தெரிந்த பெருமை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் வந்து சேரும் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.